Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Halo Alkanes and Halo Arenes chapterல இருந்து book exercise question number 6.14. So 14th question நம்ம பார்க்க போறோம். Question என்ன அப்படின்னா, write the structure of the major organic product in each of the following reactions. So இங்க நம்மளுக்கு ஒரு 8 ரியாக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அதனுடைய மேஜர் ப்ராடக்ட் என்ன அப்படின்றத நம்மள ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வருவோம். CH3, CH2, CH2, Cl. ஸோ இந்த இடத்துல நமக்கு குளோரோப்ரோபேன் கொடுத்துருக்காங்க அல்லது ப்ரொப்பைல் குளோரைடு கொடுத்துருக்காங்க. பிளஸ் NaI in presence of acetone heat. ஸோ NaI அதுக்கப்புறம் வந்து அசிட்டோன் கொடுத்துருக்காங்க. ஒரு அல்கில் குளோரைடோ அல்லது ஒரு அல்கில் புரோமைடோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபின்கெல்ஸ்டின் ரியாக்ஷன் போடணும். ஸோ ஃபின்கெல்ஸ்டின் ரியாக்ஷன் அப்படின்றது அல்கில் அயோடைடு ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு மெத்தட். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், இதுல இருக்கக்கூடிய இந்த Na இதுல இருக்கக்கூடிய Cl NaCl வெளியில போயிட்டு இந்த I வந்து நம்மளுக்கு இந்த கார்பன்ல அட்டாச் ஆகும். ஸோ ப்ராடக்ட் CH3 CH2 CH2 I பிளஸ் NaCl நமக்கு ஃபார்ம் ஆகும். ஒரு அல்கில் அயோடைடு அதாவது ப்ரொப்பைல் அயோடைடு நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஸோ மேஜர் ப்ராடக்ட். செகண்ட் கொஸ்டினுக்கு வரோம். CH3 thrice CBr plus KOH எத்தனால் ஹீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எத்தனால்னா ஆல்கஹாலிக் KOH கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டெர்ஷியரி ஆல்கில் ஹேலைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டெர்ஷியரி ஆல்கில் ஹேலைட் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இது இந்த இடத்துல SN1 ரியாக்ஷன் அண்டர்கோங். ஸோ SN1 அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எதை பத்தி யோசிக்கணும், எலிமினேஷன் பத்தி யோசிக்கணும். ஸோ இங்க நான் எழுதுறேன். ஸோ செகண்ட் வந்து CH3 C CH3 CH3 Br plus KOH in presence of alcohol. ஸோ alcoholic KOH heat கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு வந்து பீட்டா எலிமினேஷன் ஆகும். ஸோ இது ஆல்ஃபா, இது பீட்டா, இது பீட்டா, இது பீட்டா. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பீட்டா பொசிஷன்ல இருந்து ஹைட்ரஜனை எடுப்போம். ஸோ நம்ம இதை வந்து எடுத்துக்குவோம். ஸோ இந்த இடத்துல இதை CH2ன்னு போடுவோம். ஒரு ஹைட்ரஜனை வெளியில காமிப்போம். அப்போ இந்த OH மைனஸ் இந்த புரோட்டான் என்ன பண்ணும், அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் பேர்ஸ் இங்க ஷிஃப்ட் ஆகும். Br மைனஸா வெளியில போய் K கூட சேர்ந்து KBr வெளியில போயிடும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், CH3 C CH3. ஸோ இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் CH2. ஸோ இதுதான் நம்மளுடைய மேஜர் ப்ராடக்டா இருக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து CH3 C CH3 டபுள் பாண்ட் CH2ன்னு கிடைக்கும். ஸோ தேர்ட் ஒன்னுக்கு வரோம். தேர்ட் ஒன் வந்து CH3 CHBr CH2 CH3 பிளஸ் NaOH வாட்டர். ஸோ நம்மளுக்கு ஆக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ சாதாரணமா இது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த Br இருக்கிற இடத்துல OH வந்து அட்டாச் ஆகும். ஸோ NaBr வெளியில போயிடுது. அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், CH3 CH. ஸோ இந்த இடத்துல நமக்கு OH சப்ஸ்டியூட் ஆகும். Brக்கு பதிலாக CH2 CH3. ஸோ இதுதான் தேர்ட் ரியாக்ஷனுக்கான ப்ராடக்ட். ஸோ நம்ம ரியேஜன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்சிமம் ப்ராடக்ட் வந்து எழுதுறது ஈஸி. அடுத்தது CH3 CH2Br plus KCN aqueous ethanol. ஸோ KCN கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த Kவும் இந்த Brம் KBr வெளியில போயிடும். ஸோ நமக்கு CN வந்து அப்படியே அட்டாச் ஆயிரும். ஸோ நான் வந்து ஃபோர்த்து இங்க எழுதுறேன். 4 வந்து CH3 CH2 இங்க Br இருக்கு பிளஸ் KCN ஆரோ aqueous ethanol. ஸோ நம்மளுக்கு
இந்த Br இந்த K ஓட சேர்ந்து KBr போயிடுது. ஸோ நமக்கு ப்ராடக்ட் CH3 CH2 CN plus KBr. ஒருவேளை இந்த இடத்துல வந்து நமக்கு KCNக்கு பதிலாக AgCN கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துலயும் நமக்கு AgBr தான் வந்து எலிமினேட் ஆகும். ஆனா இந்த CN நம்மளுக்கு இந்த கார்பன்ல அட்டாச் ஆகாது. அந்த நேரம் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா NC ஐசோசயனைடு கிடைக்கும். ஏன்னா KCN பொறுத்தவரைக்கும் இது அயானிக் காம்பவுண்ட். அதனால கார்பன் ஈஸியா வந்து இந்த கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஆனா AgCN அப்படின்றது இட் இஸ் அ கோவலன்ட் காம்பவுண்ட். அதனால வந்து இந்த கார்பன் கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. நைட்ரஜன் தான் கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம். அதனால நமக்கு CH3 CH2 NC அப்படின்ற ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இந்த KCN AgCN வர இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஃபோர்த்துக்கு மேஜர் ப்ராடக்ட் CH3 CH2 CN, அதாவது எத்தில் நைட்ரைல் இல்லைன்னா எத்தில் சயனைட் நமக்கு ப்ராடக்ட். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் C6H5ONA. ஸோ இங்க சோடியம் ஃபீனாக்சைடு கொடுத்துருக்காங்க பிளஸ் C2H5Cl. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த NaCl வந்து NaCl எலிமினேட் ஆயிடும். அப்ப நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன இருக்கும்? இந்த எத்தில் பார்ட் இந்த ஆக்சிஜன்ல வந்து அட்டாச் ஆகும்போது C6H5O C2H5 நம்மளுக்கு ஈத்தர் கிடைக்கும் பிளஸ் NaCl. சரியா? அடுத்தது சிக்ஸ்த் ஒன் CH3 CH2 CH2OH plus SOCl2. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரியாக்ஷன். இதை நம்ம எப்படி எழுதுவோம்? நான் இங்கே எழுதலாம் நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து சிக்ஸ்த் ஒன் CH3 CH2 CH2OH. ஸோ இது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் alkyl halide from alcohol. ஸோ இந்த இடத்துல இந்த ரியாக்ஷன் வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் பெரிடின் நடக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? பாண்ட் வந்து கிளீவ் ஆகும். எப்படி பாண்ட் கிளீவ் ஆகும்? ஸோ இந்த கார்பன் ஆக்சிஜன் வடையும் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வடையும் இதுல 2 Cl இருக்கு. ஒரு Cl இங்க ஒரு Cl இங்க, மீதி இருக்கிற SO ஆக்சிஜனோட. அப்ப நம்மளுக்கு மேஜர் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3 CH2 CH2Cl plus SO2 plus HCl. ஸோ இது ரெண்டுமே வந்து கேஷியஸ் ஸ்டேட்டா நம்மளுக்கு கிடைக்கிறதுனால ஈஸியா இது வந்து வெளியில லிபரேட் ஆயிடுது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அல்கில் குளோரைடு வந்து பியூர் ஃபார்ம்ல கிடைக்கிறதுனால ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கில் குளோரைடு வந்து இந்த மெத்தட் இஸ் ஹைலி ப்ரிஃபர்ட். அடுத்தது செவன்த் ஒன். ஸோ செவன்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2 பிளஸ் HBr பெராக்சைடு. ஸோ நம்மளுக்கு HBr கூட பெராக்சைடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும்? ஆன்டி மார்கோனிகோவ் ரூல் ஃபாலோ பண்ணணும். ஆன்டி மார்கோனிகோவ் ரூல். ஸோ ஆன்டி மார்கோனிகோவ் ரூல்னா என்ன அர்த்தம்? இந்த ஹாலோ ஆசிட்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் எந்த கார்பன்ல குறைவான ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கோ அங்க போய் சேரப்போகுது. ஸோ அப்போ நம்ம இங்க எழுதுவோம் செவன்த் ஒன் CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2 plus HBr in presence of பெராக்சைடு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆன்டி மார்கோனிகோவ் ரூல் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ மார்கோனிகோவ் ரூல்னா இந்த ஹாலோ ஆசிட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஹையர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பனுக்கு போகும். ஆன்டி மார்கோனிகோவ் ரூல்னா அதுக்கு ஆப்போசிட். அப்படின்னா ஹைட்ரஜன் எந்த டபுள் பாண்டட் கார்பன்ல குறைவான ஹைட்ரஜன் இருக்கோ அங்க போக போகுது. ஸோ அப்ப இதுல 2 ஹைட்ரஜன் இருக்கு, இதுல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப குறைவான ஹைட்ரஜன் கவுண்ட் இந்த கார்பன். ஸோ இங்க நம்ம ஹைட்ரஜனையும் இங்க நம்ம பிஆரையும் போட்டோம்னா நம்மளுடைய மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ CH3 CH2 CH2 CH2Br. ஓகே. ஸோ அடுத்தது 8th கொஸ்டினுக்கு வரோம். 8 என்ன கொடுத்துருக்காங்க? CH3 CH டபுள் பாண்ட் C CH3 twice plus HBr. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கின் கொடுத்துருக்காங்க. வெறும் HBr கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து மார்கோனிகோவ் ரூல் ஃபாலோ பண்ணணும்.
ஸோ மார்கோனிகோவ் ரூல் என்ன? சி டபுள் பாண்டட் சில எந்த கார்பன்ல ஹையர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அங்க வந்து இந்த ஹாலோ ஆசிட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் போய் அட்டாச் ஆக போகுது. ஸோ எழுதுவோம் CH3CH டபுள் பாண்ட் சி, இந்த கார்பன்ல 2 CH3 அட்டாச் ஆயிருக்கு பிளஸ் HBr. இப்போ இதுல பார்ப்போம். இந்த கார்பன்ல ஹைட்ரஜனே கிடையாது. ஆனா இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப ஹையர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு தான். இப்ப HBrல இருந்து ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கும் Br இந்த கார்பன்லயும் போய் அட்டாச் ஆகும். ஸோ நம்மளோட மேஜர் ப்ராடக்ட் CH3 CH2 சிங்கிள் பாண்ட் C. இப்போ இதுல வந்து நம்ம என்ன அட்டாச் பண்ண போறோம்? Br அட்டாச் பண்ண போறோம். ஏற்கனவே 2 CH3 அட்டாச் ஆயிரும். சரியா? ஸோ இதுதான் நம்மளுடைய மேஜர் ப்ராடக்ட். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 14 அந்த கம்ப்ளீட் த ரியாக்ஷன் வித் மேஜர் ப்ராடக்ட் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரியாக்ஷனுக்கும் நான் வந்து அந்த ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த அதுக்கான சம்பந்தமான நேமிங் ரியாக்ஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.